வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து டே 2 தான் பார்க்குறோம். டே 2 ஓட டயட் பிளான் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸர்சைஸ் இது எல்லாமே பண்ணுவேன். பிளஸ் இன்னைக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். டெய்லி எக்ஸர்சைஸ் வீடியோவே போட்டா அது நல்லாவும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்களும் டென்ஷன் ஆயிருவீங்க. ஸோ நீங்க டென்ஷன் ஆனா என் மனசு தாங்குமா? தாங்கவே தாங்காது. அதனால தான் இன்னைக்கு நான் யோகாவே பண்ணலாம். ஸோ வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பன் அவங்க சேனல்ல பார்த்து எனக்கு வந்து பிசிஓடி சேனல் ஆரம்பிக்கும் போதே வந்து நான் பிசிஓடி எனக்கு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பிளஸ் எக்ஸசைஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு யோகா பத்தின பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ வந்து அவங்கள பார்த்து தான் எனக்கு கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அப்பையில இருந்தே எனக்கு எப்பலாம் முடியுதோ அப்பலாம் வந்து நான் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன். பட் வந்து என்னால எப்படி முடியுதோ அப்படிதான் பண்ணுவேன். ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. யோகாவ பொறுத்தவரை ரொம்ப வெரி வெரி மைல்டு. ஸோ நம்ம வந்து எக்ஸர்சைஸ் பண்ண முடியாதவங்க கூட யோகா பண்றதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னா, எக்ஸர்சைஸ் பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். யோகா பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் இறங்குமே தவிர, டக்கு டக்குன்னு இறங்காது. பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பெல்லி ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கை கிட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ, அதுலேருந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்மளோட வெயிட் வந்து குறையிறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது மசில்ஸ வந்து ஸ்ட்ரெச் பண்ணி சுருங்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு யோகா இட்ஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். நானுமே சூரிய நமஸ்காரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாரி தான் எனக்கு வந்து பழக்கம். இப்படிதான் நானும் செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல பண்ற ஜம்பிங் ஜாக், அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ பர்பீஸ், அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சில எக்ஸர்சைஸ் மஸ்ட் டெய்லியுமே நான் பண்ணிருவேன். காலையில பண்ண முடியலனாலும் ஈவினிங் கண்டிப்பா பண்ணிருவேன். இன்னைக்கு நான் சூரிய நமஸ்காரம் சூரியன் கிட்ட இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெயில்ல நின்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இந்த சைடு நான் நின்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச திராட்சை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதையும் எடுத்துக்கிட்டேன். பிளஸ் கிரேப்ஸு, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெர்ரி இது எல்லாம் போட்டு ஸ்மூதி மாரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் சாலிடா சாப்பிடுறது எனக்கு பிடிச்சதுனால அப்படியே ராவாவே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் எனக்கு பிடிச்ச முட்டை குழம்பு. ஸோ வந்து ரைஸ் பிளஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அந்த கப் அளவு தான் இருக்கும். அந்த இதுவும் பிளஸ் நான் வந்து முட்டை குழம்பு எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் உப்புமா இதோட ரெசிபி சீக்கிரமாவே உங்களுக்கு நான் போடுறேன். பட் வெரி வெரி ஹெல்தி. இது மாதிரி நீங்க இருந்து பாருங்க. இதுக்காக நம்ம வந்து ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. இப்ப நம்ம நார்மலா அரிசி உப்புமா எப்படி செய்றோமோ, அதே மாரி தான் மில்லட்ஸ் உப்புமாவுமே பண்றோம். அதே டைமிங் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரி நீங்க டயட் பிளான் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஒரு திங்கும் நம்ம வந்து டெய்லி ரொட்டீனா தோசை, இட்லி, சோறு இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தபோது, டயட் பிளான்ங்கும்போது அது நல்லா இருக்கு அப்படின்னு தான் என்னோட ஃபீலிங். எனக்கு ஜஸ்ட் 2 டேஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இந்த மாரி நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கு. ஐ ஃபீல் ஜஸ்ட் சூப்பர் அப்படின்ற தோணுதுல்ல நமக்கு. அந்த மாரி தோணுச்சு அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஹெல்தி லைஃப்ல மாறுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா! பை பை.